மறைந்த இசை பேரரசி ஜானகி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கடந்த சுற்றில் நம்ம பேசும்போது உணர்வுகளை ரொம்ப அழகா கடத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பல்லவி குறையாம, அந்த ஸ்ருதி குறையாம, அந்த உணர்வும் குறையாம ஒரு பாடலை ரசிகனுக்கு கொண்டு சென்று சேர்க்கிறது, மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. அதுல நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த பாடல் ஒரு சாதாரண பாடகரால பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அவ்வளவு அழகா எளிமையா கொண்டு சென்று மக்கள் கிட்ட சேர்த்திருப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது பாடல்கள்? அதாவது பாடுறதுக்கு எளிமையா தெரியும், நமக்கு அந்த பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டுங்கிற மாதிரி தெரியும். ஆனா அதற்குள்ள உணர்வுகள் உள்ள போய் பாத்தீங்கன்னா அதை நம்ம கொடுக்கறது ரொம்ப சிரமம். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த காணாத ஒன்றை தேடுதே அப்படின்னு பாடியிருக்கலாம். காணாத ஒன்றை தேடுதே அப்படி வளைச்சு கொடுத்துருப்பா, அப்படியே மென்மையா அந்த காற்றில் அப்படியே காற்று எப்படி மெல்ல வருமோ அது மாதிரி. அதெல்லாம் அது சாதாரணமாக நம்ம நினச்சி வர்றதில்லை, இயல்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி எல்லாராலையும் முடியாது. சொல்லிக் கொடுக்கும்போது சுரங்கள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹார்மோனியத்தில் வாசிக்கிறப்ப எப்படி மொட்டையாக தானே இருக்கும், அந்த 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 கமகம்லாம் வராதே. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அவ்வளோதான் நோட்ஸு. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே இப்படி போகிறது எப்படி வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அது உண்மையிலே தமிழுக்கு தாய்மொழி தமிழ் இல்லை. ஆனால் பாருங்க, தாய்மொழி தமிழ் இல்லாதவர்கள் தான் தமிழ் பாடல்களுக்கு பெரிய ஜாம்பவானா வந்திருக்காங்க. டிஎம்எஸ் சௌராஷ்டிரம், எஸ்பிபி தெலுங்கு, ஜானகி அம்மா கன்னடம். பாருங்க எப்படி தமிழை எங்கேயாவது ஒரு இடத்துல வல்லினம் மெல்லினம் யாரால வாழலை, தமிழாக இருக்கிறாங்க, தமிழன்னு சொல்லிக்கிறாங்க, யாரால வாழலை, யாருக்கும் வரல. ஆனால் எங்கேயாவது பாருங்க அழா, தமிழுக்கே ஒரு அழா எவ்வளவு அழகா உச்சரிப்பாங்க தெரியுமா? அது ஒரு குறை சொல்ல முடியாது, ஒரு குறை சொல்ல முடியாது. அதுலதான் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கன்னடா பாடல்களை பாடுறாங்க, தெலுங்கு பாடல்களை பாடுறாங்க, மலையாளம் பாடுறாங்க, தமிழ் பாடுறாங்க. அப்படின்றத தாண்டி இவங்க 17க்கும் மேற்பட்ட மொழிகள்ல பாடியிருக்காங்க. வங்காளத்துல பாடியிருக்காங்க, மராத்தியில பாடியிருக்காங்க, குஜராத்தில பாடியிருக்காங்க, ஒடியால பாடியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த மொழியை முழுவதுமாக உள்வாங்கி அதோடைய ரசம் குறையாம கொடுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை நம்ம பேசுறதே கடினம். அதை தாண்டி பாடல்களா உணர்வுகளா கடத்துறது, அது எந்த அளவுக்கு சவால்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அதோட ஏய்ந்து விடுதல் அப்படி. அதாவது செம்புல பெயர் மழை போலம்பாங்க. சிகப்பு மண் உள்ள நிலத்துல மழை வெள்ளி மாதிரி இருக்கும். அது பெய்ந்த உடனே அந்த நீர் அப்படியே சிகப்பா மாறிடும். அது மாதிரி இவர்கள் எந்த மொழியா இருந்தாலும் இவங்க தெளிவா போறாங்க, அந்த மொழியில அப்படியே ஏந்திடுறாங்க. ஏய்ந்து அந்த உணர்வு செய்யணும், அப்படி நம்ம பாடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏதோ காசுக்காக பாடுறது இல்லை. அது இவங்க இந்த கலைஞர்கள்லாம் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் நான். அது வேற, நான் பாடுறது சிறப்பாக பாடணுங்கிற எண்ணத்தோடையே அவங்க போறாங்க. அது வெற்றி ஆகுது, நிறைவாகுது. அதுதான் டெடிகேட்னு சொல்றது. இசையை இசை நம்மளை வாழ வைக்குது. அந்த இசைக்கு நம்ம உண்மையா இருக்கணும், மெய்யா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அம்மாலாம். அதனாலதான் இந்த பாடல்கள்லாம் நமக்கு அவ்வளவு அருமையா வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தலைமுறைகளை கடந்து பல பாடல் மனசுல நிலைச்சு நிற்கும். அப்படின்னாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதிகமா கனெக்ட் ஆகக்கூடிய பாடல் ஒரு பாடல்ல ஒரு சின்ன போர்ஷன் தான் பாடியிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட, குறிப்பா இளைஞர்கள் கிட்ட கனெக்ட் ஆயிருக்கும். அம்மா அம்மா சாங், ஆமா, பாடல் முழுக்க தனுஷோடைய குரல் தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நான் போன பின்னும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பல பேர் திரையரங்கிலே அழுதவங்களும் இருப்பாங்க. இப்பவும் அந்த ஹெட்செட் போட்டு கேட்டா அழுக வரும். அது எந்த அளவுக்கு டச்சிங்கா இருந்தது சார்? அது அந்த சூழ்நிலையை கேட்டுக்கிறாங்க. என்ன சூழ்நிலைக்கு இந்த பாட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. முழுமையா 100% உள்ள நுழைஞ்சிடறாங்க. அது அப்படி இவங்க நினைக்கிறத பாடக்கூடிய நினைக்கிறத பாடக்கூடிய அளவிற்கு அந்த குரல் வளம் இறைவன் தந்திருக்கிறான். அதை பாதுகாக்கிறதுக்கு பாருங்க, அதுதாங்க அந்த ஒழுக்கம். நான் சொல்லுவேன், இப்போ உள்ள கலைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க பாடுறது முக்கியம் இல்லை, பாடுவதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான், பாடுவதற்கான குரலை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் ஒழுக்கத்தை இறைவன் தரமாட்டான், நீங்கள் தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு இருந்ததுனால தான் கடைசி வரை அந்த அம்மாவுக்கு குரல் இனிமையாக இருந்தது. குழந்தை குரல் கடைசியில் பாருங்க
ஒரு சொல்லுவாங்க ஒரு சர்க்கிள். குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் வளர்றோம், குமரி ஆகிறோம், பிறகு தாயாகிறார்கள், பிறகு பாட்டி, மீண்டும் குழந்தை. பாருங்க நம்ம எப்படி எல்லாம் கடவுள் எப்படி நம்ம அந்த குழந்தை தத்தக்கா பத்தக்கான்னு நடந்ததோ அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் கம்பு ஊன்றி 3 காலோடு தத்தக்கா பத்தக்கா நடக்க வச்சு முதுக குனிய வச்சு அந்த கடவுள் ஒரு சுழற்சி கொண்டு வர பாருங்க. அந்த நிலைமையிலும் கூட நிறைய பேருக்கு குரல் தள்ளாடும். ஆனா அந்த அம்மாவுக்கு அப்படியே இருந்தது பாருங்க. அதெல்லாம் கடவுளுடைய கிருபைங்க. நான் சொல்லுவேன் எதனால கிடைச்சதுன்னா அந்த ஒழுக்கம், அந்த குரலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு. நமக்கு பாடுவது, நாம் ஒரு பாடகி, நாம் பாடகராக வந்திருக்கிறோம், இதை பாதுகாக்க வேண்டுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களை பார்த்து இந்த தலைமுறையில் கற்றுக்க வேண்டியது அவற்றை பாட்டை மட்டும் இல்லை, அந்த ஒழுக்கத்தை. இப்ப இந்த பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னொரு விஷயம் அவங்கள பத்தி சிலாகச்சு சொல்றது, அவங்க குழந்தை குரல்லையும் பாடுவாங்க, இளம் பெண்ணுடைய குரல்லையும் பாடுவாங்க, வயதான குரல்லையும் பாடுவாங்க, ஆண் குரல்லையும் அப்பப்ப அவங்க பாடுவாங்க. அப்படி அது எப்படி 16 வயதிலே நினைக்கிறேன், காக்கையில்லா சீமையில பாட்டி மாதிரி பாடிருப்பாங்க. அவர் குழந்தை மாதிரி பாடுறாங்க. அதாவது எதுக்கு வேணாலும் அந்த குரல் வளைந்து கொடுக்குது. அது பாக்கியம் தான், பெரும் பாக்கியம் தான். அது எல்லாருக்கும் அமையாது. அது அவங்க நீங்க நமக்கு தெரியுது அவங்க தாய்மொழி கன்னடம்னு நமக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுங்கிறதுனால சொல்றோம். நீங்க சாதாரணமா மற்றவங்களை கேட்டு பாருங்க, அப்படியா அப்படி தெரியலையே அப்படிம்பா. அப்படின்னா பாருங்க அது அமையுதுங்கிறது. அது என்னன்னா அது குழந்தையா மாறிடுறது. அவங்க பாருங்க எவ்வளவு துள்ளல் பாடல்கள் பாடி இருக்கும், பாட்டு துள்ளலா இருக்கும், ஆனா உடம்பு அசையாது, அப்படியே நின்று பாடுவாங்க. அந்த வேரியேஷன் குரல்ல மட்டும்தான் அந்த வேரியேஷன் இருக்கும், உடல் மொழியில தொண்டைதான் ஆடும், மண்டை ஆடாது, உடம்பு அப்படி இருக்கும். என்ன அதிசயம், எப்படி முடியுது உங்களால? இப்போ நான்லாம் பாடுறேன்னா என்னால் கையை ஆட்டாம இப்படி அசைக்காம பாடவே முடியாது. பாடகர்களுக்கு முன் உதாரணமா ஒரு பெண் பாடகை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜானகி அம்மா பார்த்துக்கணும், சுசிலா அம்மாவை பார்த்துக்கணும். இதெல்லாம் என்ன சொல்றது, நான் குரலை மாற்றி பாடுறது அப்படின்றது குழந்தையாவும் சரி, இளம் பெண்ணாவும் சரி, வயதானவரும் சரி, ஆண் குரல் அப்படின்னு இதுக்கான மெனக்கெடல்கள் இருக்குல்ல. அந்த அடிப்படையிலிருந்தே ஒரு பாடகராக என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்கணும், அந்த மெனக்கெடல்கள் எந்த அளவுக்கு, அது எல்லாம் உள்ளம் தான், நம்ம நினைப்பு தான், நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பொறுத்து தான் நம்ம உடல் உறுப்புகள் வேலை செய்யும். நீங்க சிறப்பாக நாம் வாழ வேண்டும், சிறப்பாக பாட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு டெடிகேஷன் வரணும். அதுக்குள்ளேயே ஒரு 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 இசை நிகழ்ச்சின்னா அதுக்கு அவங்க முதல்ல இருந்தே தயாராகிடுவாங்க. இதை எப்படி பாடணும், அது அப்படி பாடணும்னு இவங்களுக்குள்ளேயே கட்டளை இட்டுப்பாங்க. அப்படி போகும்போது தான் அது வெற்றிகரமாக சிறப்பாக அமையும். ஏனோ தானோன்ட்டு போகிறதெல்லாம் கிடையாது, இவங்க இருக்காது. இல்லை அப்படி இருந்தால் வராது, அப்போ வந்திருக்க முடியாது, இந்த அளவு வந்திருக்க முடியாது. ஸோ அது என்னன்னா டெடிகேஷன், அதுக்கான உழைப்பு. ஏனோ தானும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்னா அதுக்குண்டான உழைப்பு, ஒரு பாட்டுன்னா அதுக்குண்டான உழைப்பு. அந்த உழைப்பு இருந்தாதான் பிழைப்பு ஆகும், இல்லைன்னா கஷ்டம். நிறைய விஷயங்கள் அந்த பாடகர் அப்படின்றது நம்ம பாடுறாங்கன்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பும் இருக்கு. அந்த உழைப்பை திறம்பட கொண்டு இத்தனை ஆண்டுகளாக தலைமுறையாக மக்களை கட்டி போட்டிருக்காங்க தன்னுடைய குரலால. அப்படின்னும் போது நம்ம பொறுத்த சொல்லலாம் வெறும் பாடகியாக மட்டும் இல்லாம ஒரு பாடகர் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு உதாரணமா மறைஞ்சிருக்காங்க. என்றைக்கும் வாழ்கிறார்கள் தான் சொல்லுவேன், அவங்களுக்கு இறப்பு என்பது இல்லை, கிடையாது.